+2 தேர்வு துவங்கியது. புதுச்சேரி காரைக்காலில் 13,526 பேர் எழுதுகின்றனர். அண்டை மாநிலங்களில் பால் கொள்முதல் செய்வதில் முறைகேடு. எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் புகார். ஊசுடு தொகுதியில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாட்டு பணி. முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். மின்துறை அலுவலகத்தை ஊழியர்கள் முற்றுகை. போலீசாருடன் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று துவங்கிய +2 தேர்வினை 13,526 பேர் எழுதினர். புதுச்சேரியில் +2 பொது தேர்வு. புதுச்சேரியில் 26 மையங்களில் +2 தேர்வு நடைபெறுகிறது. 3 அரசு தனியார் பள்ளிகளை சேர்ந்த 1477 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். காரைக்காலில் 17 பள்ளிகளை சேர்ந்த 2049 பேர் இத்தேர்வில் பங்கேற்றனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 968 மாணவர்கள் கூடுதலாக புதுச்சேரியில் தேர்வு மைய மேற்பார்வையாளர் பணிகளில் 750க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். தேர்வு மையங்களில் முறைகேடுகளை தடுக்க கல்வித்துறை இயக்குனர் வல்லவன் தலைமையில் புதுச்சேரியில் 2 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியங்களில் இன்றைய தினம் 32 தேர்வு மையங்களில் +2 தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எந்தவித குளறுபடியோ முறைகேடோ இல்லாமல் தேர்வு நடப்பதற்கு கல்வித்துறை அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துள்ளது. மொத்தம் 13,528 மாணவர்கள் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றனர். முதல் முறையாக வினாத்தாள் மற்றும் விடைத்தாள்களை காவல்துறை பாதுகாப்போடு தேர்வு மையங்களுக்கு எடுத்து சென்று திரும்பவும் எடுத்து வர கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் தேர்வு நடைபெறக்கூடிய மையங்களில் தேர்வர்கள் மற்றும் தேர்வு நடத்தக்கூடிய அதிகாரிகள் தவிர வேறு யாருக்கும், பள்ளி நிர்வாகி உட்பட வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது. அது மட்டுமல்லாமல் தேர்வு நடக்கும் அறைக்குள் தேர்வு நடத்தும் அதிகாரிகளுக்கு கூட மொபைல் ஃபோன் எடுத்து வர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஆகவே மாணவர்கள் கவனமாக தேர்வு எழுதுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முறைகேடுகளில் ஈடுபடும் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேர்வு சுமூகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதேபோல் காரைக்கால் +2 அரசு பொதுத் தேர்வில் 2049 மாணவர்களில் 1525 அரசு பள்ளி மாணவர்களும் 524 193 பெண்களும் ஆவர். இது தவிர 4 தனி தேர்வர்களும் இத்தேர்வினை எழுதுகின்றனர். காரைக்காலில் 6 மையங்களில் நடைபெறும் தேர்வை ஆட்சியர் முத்தம்மா நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 449 மாணாக்கர்கள் இன்னைக்கு பரீட்சை எழுதுறாங்க. இல்லை ஆண்கள் 850 பேரும், பெண்கள் 1193 பேரும் எழுதுறாங்க. ஸோ இதில் இந்த 2049 பேரில் தனி மாணாக்கர்கள் அவர்கள் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 404 பேர் எழுதுறாங்க. இதுக்கான ஒரு ஃபுல் ப்ரூஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸை கல்வித்துறை ஏற்பாடு செய்திருக்கு. இதில் ஸ்டாண்டிங் ஸ்குவாட், ஃப்ளையிங் ஸ்குவாட் எல்லாருமே இருக்காங்க. பால் கொள்முதல் செய்வதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய வரும் 12ஆம் தேதி சட்டசபை கூடுகிறது. இந்த அறிவிப்பிற்கு எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் போராட்டம் நடத்திய போது அனைத்து திட்டங்களும் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்று உறுதியளித்த அரசு இதுவரை செயல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். நடைபெறவுள்ள கூட்டத்தொடரில் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச முழுமையாக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், பால் தட்டுப்பாட்டை போக்க அண்டை மாநிலங்களில் இருந்து பால் கொள்முதல் செய்வதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளது. இதை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஊசுடு தொகுதியில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொகுதி மேம்பாட்டு பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். வில்லியனூர் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறை மூலம் 368 லட்சம் ரூபாய் செலவில்
5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 2.5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கார்த்திகேயன் எம்எல்ஏ, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர், கண்காணிப்பு பொறியாளர் மாந்தையன், செயற் பொறியாளர் ஜெயக்குமார், உதவி பொறியாளர் ஞானசேகரன், இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதனிடையே 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சேதாரப்பட்டு சாலையில் இருந்து கரசூர் வரை சாலை விரிவாக்க பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், இளநிலை பொறியாளர் கோபி உட்பட ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரி குப்பம் அருள்மிகு திரௌபதி அம்மன் தேவஸ்தான கோவிலில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைக்கும் பணிக்கான அரசாணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இப்பணிக்காக முயற்சி செய்த துணை சபாநாயகர் செல்வத்தை அப்பகுதி மக்கள் சந்தித்து சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் போது கோவில் திருப்பணிக்குழு நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஊழியர்கள் சக ஊழியர்களை பணிக்கு செல்ல விடாமல் தடுத்ததால் போலீசாருக்கும் ஊழியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி மின்துறை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் 2 வருடமாக நிலுவையில் உள்ள கூடுதல் பணிக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும், தானே புயலின் போது பணிபுரிந்ததற்கான சிறப்பு ஊதியத்தை வழங்க வேண்டும், மின் பணியாளர்களுக்கான சிறப்பு பாதுகாப்பு சட்டம் மற்றும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மின்துறை அலுவலக நுழைவு வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பணிக்கு வந்த சக ஊழியர்களை அலுவலகம் செல்ல அனுமதிக்காமல் நுழைவு வாயிலை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் சமாதானம் அடையாத ஊழியர்கள் அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போலீசார் மின்துறை அலுவலக நுழைவு வாயிலை திறக்க முற்பட்ட போது இரு தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பே வாக்கு சேகரிப்பை அதிமுக துவங்கிவிட்டது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அண்மையில் வெளியிட்டார். இதில் புதுச்சேரியில் முன்னாள் எம்எல்ஏ ஓமலிங்கம் வேட்பாளராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் அதிமுக தனது வாக்கு சேகரிப்பை திங்கட்கிழமை துவங்கியது. உப்பளம் கட்சி தலைமை அலுவலகத்தில் இருந்து மாநில செயலாளர் அன்பழகன் எம்எல்ஏ தலைமையில்
கட்சி நிர்வாகிகள் வேட்பாளர் ஓமலிங்கத்துடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கனிபாய் தோட்டம், சுப்பையா சாலை, மகாத்மா காந்தி சாலை ஆகிய பகுதிகளில் சென்ற வேட்பாளர் ஓமலிங்கத்திற்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர்.